ஆப்பரேட்டர்ல வந்துட்டு டெவாப்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து, எது மெயின் ஆப்பரேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், ரிலேஷனல் ஆப்பரேட்டர் ஆர் கம்பேரிசன் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். இந்த 5 தான் இம்பார்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த பிட் வைஸ் ஆப்பரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்லாம் நம்மளுக்கு பெருசா தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம பேசிக்லேருந்து படிக்கிறதுனால, எல்லா ஆப்பரேட்டர்ஸும் ஒரு டைம் பார்த்துரலாம். கொஞ்சம் பிட் வைஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம படிச்ச இந்த பைனரி நம்பருக்கு கன்வர்ஷன், டெசிமல் நம்பர் கன்வர்ஷன்ஸ்லாம் அதுல வரும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ண மாரி இருக்கும். ஸோ வில் சி வாட் இஸ் ஆப்பரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட். எஸ், எஸ் வி கேன் டூ தட். பட் இப்போ நம்ம வந்து ஃபர்தரா போக போக வந்து நம்ம அந்த ஐட்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது நம்ம பேசிக் கிளாஸ்ல தான் இருக்கோம் நம்ப. ஏன்னா இப்போ நம்ம மல்டிபிள் ப்ரோகிராம்ஸ போட்டோம்னா, இப்போ எல்லாருமே நெறைய பேர் இல்ல ஃப்ரெஷர்ஸ், டெவாப்ஸ்ல வந்திருக்காங்க. ஸோ நம்ம நெறைய ஐட்ரேஷன்ஸ் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். பேசிக்கா இருக்கட்டும். நம்ம போக போக வந்துட்டு வில் சி ஆல் த அதர் ஆப்ஷன்ஸ் டூ ஐட்ரேட் த லிஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வி டோன்ட் வாண்ட் டூ கன்ஃப்யூஸ் நவ் த அதர் பீப்பிள்ஸ் ஹியர். பிகாஸ் நான் எப்பயுமே கொஞ்சம் ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் கொண்டு போவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டூ கன்ஃப்யூஸ் எனிஒன். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் வித் பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ். வாட் இஸ் ஆப்பரேட்டர்? ஸோ ஆப்பரேட்டர்ன்றது ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து இந்த வேல்யூ அசைன் பண்றதுக்கு நடுவுல ஒரு சிம்பல் யூஸ் பண்றீங்களா? மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ். அந்த சிம்பல்ஸ் தான் வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? அதுல வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஸோ மெயின் இந்த 7 டைப்ஸ் தான். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ், கம்பேரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ் மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வில் கோ வித் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து யூசுவலி வந்து இது என்னன்னா வந்துட்டு அடிஷன் அண்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோ டிவிஷன்னா வந்துட்டு நீங்க வந்து டிவைட் பண்ணி அந்த கோஷன்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ டிவிஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரிமைண்டர் வந்து மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. டிவைட் பண்ண ரிமைண்டர்ஸ். எக்ஸ்பொனன்ஷியேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் நீங்க என்ன நம்பர்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த பவர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். தென் ஐ வில் கிவ் யூ த இன்புட்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வில் ஸ்டார்ட் வித் 2 நம்பர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. ஸோ நம்ம பேசிக்காவே பார்க்கலாம். A ஈக்குவல் டூ 7ன்னு சொல்லி ஒரு வேல்யூ நான் குடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு B ஈக்குவல் டூ 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் A பிளஸ் B. ஸோ ஆப்வியஸா வாட் ஆன்சர் வில் கெட்? 9. ஓகேவா? இப்ப அதே மாரி வந்து பிரிண்ட் ஆஃப் A மைனஸ் B is going to be the minus of 5. சேம் லைக் ஒவ்வொரு ஆப்பரேட்டரும் இங்க நான் போட்டுடுறேன். டிவைட், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட். ஸோ இத டிவைட் பண்ணி எக்ஸாக்ட்டா சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆ இந்த கோஷன்ட் ரிமைண்டர் பார்க்க போறோம்ல. இந்த ஃப்ளோ டிவிஷன் அண்ட் மாடுலஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆம் இப்போ வந்து இங்க பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் A ஆஃப் நீங்க வந்துட்டு ஃப்ளோ டிவிஷன் சொல்லுங்க. டபுள் ஸ்லாஷ் B அண்ட் பிரிண்ட் திஸ். 3 வருது. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் லெட் மீ ஓப்பன் த ஒயிட் போர்ட் ஹியர். ஒயிட் போர்டு ஸ்க்ரீன்ல தெரியுது ஆக்சுவலா. யூ ஆல் கேன் வியூ a white board, right? My இல்ல screen. இல்ல ஒயிட் போர்ட் தெரியல சார். ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இல்ல? இல்ல தெரியல. இல்ல சந்தோஷ். ஸ்க்ரீன் டூல தான் இருக்கேன். இன்டெலிஜென்ட் தான் சார் தெரியுது. இன்டெலிஜென்ட் தான் இருக்கா? அந்த ஒயிட் போர்டு வரலையா? ஓகே, ஒரே நிமிஷம். ஷேர் பண்ணும்போதே ஒயிட் போர்டா ஷேர் பண்றேன்.
Can you see now? தெரியும். இப்ப தெரியுது. ஓகே. அது நீங்க மவுஸ்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் கண்ட்ரோல் இருக்காது. நான் நெக்ஸ்ட் டைம் வில் சீ ஹவ் டு அவாய்ட் இட். சரி, ஓகே. இந்த ஒயிட் போர்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இதை யூஸ் பண்ண வேணாம் இருங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஒயிட் போர்டு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்க வந்து இந்த 7 இருந்தது பார்த்தீங்களா? ஸோ 7 வந்துட்டு நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? 2 3s ஆர் 6 அண்ட் ரிமைண்டர் 1 இருக்கும்ல. ஸோ இந்த நம்பர் தான் வந்து கோஷன்ட். அதான் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இந்த நம்பர் தான் வந்து ரிமைண்டர். ஸோ இந்த 3ன்ற ஆன்சர் தான் வந்துட்டு வி ஹேவ் காட் ஹியர். ஓகேவா? ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டாவது விசிபிளா இருக்குல்ல? இது ஓகே. இருக்கு. ஓகே. இது ஜூம் வந்து ஏதோ பக் போல இருக்கு. அவங்க சரியா விசிபிலிட்டி ஆகல. ஸோ இதுதான் அந்த இப்போ நம்ம மாடுலஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரிமைண்டர் 1 வருதான்னு பார்க்கலாம். ஸோ நீங்க மாடுலஸ்னா வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஏ ரிசல்ட் 1 வருதா? ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் ரிசல்ட். ஸோ இதான் வந்து அந்த ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் மாடுலஸ். எக்ஸ்பொனென்ஷியேஷன் வந்து பவர் ஆஃப் தான். இப்போ வந்து ஏ வந்து 7 7 டு த பவர் ஆஃப் 2 என்ன வரும்? 49 வரும். ஸோ நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் ஏ எக்ஸ்பொனென்ஷியன் ஆஃப் பி. இப்போ பிரிண்ட் பண்ணுங்க. த ஆன்சர் வில் பி 49. ஓகேவா? இவ்வளோ தான் இருக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸில். இது கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்பரேட்டர்ஸ் இன் பைத்தான். இட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். சார், இந்த இந்த லாஸ்ட் அவுட்புட் மட்டும் எக்ஸ்போனன்ஷியல் மட்டும் புரியல எனக்கு. பவர் ஆஃப் போடுவோம்ல சார். ஒரே நிமிஷம். ஓகே. பி வந்து 2 ஆமா. ஏ வந்து 7 பி வந்து 2 7 டு த பவர் ஆஃப் 2 49. இதாது அந்த பவர் ஆஃப்ன்றது வந்து நீங்க வந்து எக்ஸ்பொனென்ஷியல்ஸ்ல போட்டுக்கலாம். Got it. Farman, what's your question? ப்ரோ இதுல நீங்க எங்க அரித்மெட்டிக்னு சொல்றீங்க? லைக் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல இன்டீஜர்னு நீங்க மென்ஷன் பண்ணாதான் அது வந்து இதாகும்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ இது முன்னாடி நான் விட்டேன்னு என்னன்னு தெரியல. இது எப்படி நீங்க இல்ல அது arithmetic- வந்துட்டு நம்ம வேல்யூ இன்புட்டை வெளியே இருந்து வாங்குறது. இங்க வேல்யூ ஆல்ரெடி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. Okay. பண்ணிட்டு அங்கேயே பிரிண்ட் பண்றீங்கறதுனால நான் வெளியே இருந்து வாங்கும்போது அது அப்படின்னு- புரிஞ்சுக்காது. Okay. அது வந்து இப்போ input- இதுலயும் நீங்க வெளியில இருந்து தரணும்னா அப்போ இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். இன்புட் ஆமா. இன்புட்ன்னு சொல்லிட்டு இன்டிஜர்ல மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க வந்து வெளியே இருந்து வாங்கணும்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இன்டிஜர்னு சொல்லி இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து enter the first number. ஓகே. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இன்டிஜர் ஆஃப் இன்புட் கொடுத்துட்டு enter the second number. இப்படி வெளியே இருந்து வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிக்கலாம். So if you print this, it will ask the input from us. Enter the first number. நான் வந்து இங்க ஸ்பேஸ் கொடுத்தா இன்னும் பெட்டரா வந்திருக்கும். Do it again. ஸோ இங்க வந்துட்டு அதே மாதிரி if I give input of A வந்துட்டு 6
பி வந்து நான் 4 குடுத்தேன்னா, எல்லா அவுட்புட்ஸும் அதுக்கேத்த மாரி வந்துரும். ஓகே. இப்போ ஃப்ளோட்னா, ஃப்ளோட்டுக்கு நம்ம தனியா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல? ஆமா. ஓகே டன். ஃப்ளோட் நீங்க இல்லன்னா நீங்க 2மே கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருந்தா, நீங்க வந்து எவால்வ் குடுத்துக்கலாம். அதையும் நேத்து சொல்லியிருப்பேன் நானு. எவால்வ்னு குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இந்த அவுட்புட் வந்துட்டு நான் அந்த டாக்குமெண்ட்ல போட்டுடுறேன். சாட்லயும் போட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்க அசைன் பண்றீங்கல்ல, இந்த 2 வேரியபிள்க்கு அசைன் பண்ணும்போதே வந்துட்டு, நீங்க சில அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பியூரா வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் ஓட வேலைய மட்டும் தான் அது பண்ணும். பட் இது வந்து அசைன் பண்ணும்போதே வந்து இஃப் யூ வாண்ட் டூ சம் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ், யூ கேன் யூஸ் திஸ் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ எப்படின்னு பாருங்க அது. இதுலயும் அதே தான். லைக் மாடுலஸ் வந்திருக்கு. லைக் ஃப்ளோ டிவிஷன், உங்களுக்கு எக்ஸ்பொனன்ஷியேஷன்லாம் இதுலயே இருக்கு. ஸோ வில் கோ டூ திஸ் நவ். இப்ப இதெல்லாம் எடுத்துடலாம். நான் இங்க எடுத்துட்டு. வி ஆர் சீயிங் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ குடுக்குறேன். a = 7 அப்படின்னு குடுத்துட்டு, நான் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த a = 7 கூடவே வந்து நான் ஒரு வேல்யூவ ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஐ வாண்ட் டூ ஆட் 3 வித் திஸ். அப்போ நான் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, a இப்ப இத பிளெயினா பிரிண்ட் பண்ணா என்ன வரும் ஃபர்ஸ்ட்டு? பிளெயினா பிரிண்ட் பண்ணா எனக்கு 7 பிரிண்ட் ஆயிடும். கரெக்ட்டா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ கூட வந்துட்டு, நான் வந்து ஐ நீட் டூ ஆட் +3 அப்படின்னா வந்து, நீங்க அப்படியே a குடுத்துட்டு, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் தான் குடுக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த அரித்மெட்டிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இப்ப நீங்க 3ன்னு குடுத்துட்டீங்கன்னா, லிட்டரலி இது எந்த மாரி புரிஞ்சுக்கும்னா வந்துட்டு, திஸ் வில் பி லைக் திஸ். a = a + 3. ஓகே நான் கமாண்ட்ல போட்டுருக்கேன். இப்போ வந்து பை டிஃபால்ட்டா இந்த வேல்யூ இங்க 7ன்னு அசைன் ஆயிடும். இந்த 7 வச்சு இது வந்து +3 பிரிண்ட் பண்ணுதான்னு பார்ப்போம் நம்ப. சாரி நான் இங்க பிரிண்ட் குடுக்கல. பிரிண்ட் a. ஓகேவா? ஸோ நீங்க அசைன் பண்ணிட்டு நீங்க இப்ப அசைன் பண்ணும்போதே வந்து இஃப் யூ வாண்ட் டூ டூ சம் கால்குலேஷன்ஸ் 2 நம்பர்லாம் கொண்டு வரணும். நான் குடுத்த நம்பர்லயே வந்து நான் வந்து நெறைய ஐட்ரேட் பண்ணணும். ஐ நீட் டூ ஆட் ஃபியூ மோர் நம்பர்ஸ்னா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். அதே மாரி இஃப் யூ வாண்ட் டூ -3 அவுட் ஆஃப் திஸ் a மைனஸ் ஆர் ஈக்குவல் அந்த ஈக்குவல் டூ விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். தென் பிரிண்ட் ஆஃப் a அப்படியே அத மைனஸ் பண்ணணும். திருப்பி மைனஸ் பண்ணி 7 கொண்டு வந்துருச்சு பாருங்க. இது நீங்க 2 குடுத்தீங்கன்னா, இட் வில் -2 ஆன் யுவர் அவுட்புட். அந்த 10ல இருந்து தான் பண்ணும். இங்க அசைன் ஆயி அந்த 1, 2, 3 அந்த மாரி தான் போகும் அது. ஓகேவா? ஸோ தென் அகைன் மல்டிப்ளிகேஷன்ஸ் நீங்க பண்ணணும்னா, a இன்டூ ஈக்குவல் டூ 2. இப்போ 8 இன்டூ 2 அது வந்து மல்டிப்ளை பண்ணோம். பிரிண்ட் a 16. ஸோ அந்த மாரி வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 16 வந்து நீங்க வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் பார்க்கணும், பவர் ஆஃப் பார்க்கணும்னா வந்துட்டு, அதே மாரி a இன்டூ ஈக்குவல் டூ பவர் ஆஃப் 2. 16 பவர் ஆஃப் 2 ஓட ரிசல்ட் வந்து இங்க பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் a. ஓகேவா? ஸோ அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோ.
அசைன் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு டூ சம் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் யூ கேன் பெர்ஃபார்ம் திஸ் யூசிங் அசைன். இதை வந்து இதை யூனரின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட்டை நம்பி தானே ஒர்க் ஆகுது. இதை வந்து இன்னொரு ஃபார்மாகவும் யூனரின்னு சொல்லுவாங்க ஆப்ரேட்டர். ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட்டை வச்சு தான் இதை ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணணும். கிவ் ஃபியூ மினிட்ஸ், ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஈவன் அந்த இதை வந்துட்டு உங்களுக்கு நான் சார்ட்டில் போட்டுடுறேன். டெஃபினேஷன் அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்கும். நீங்கள் அதை டெஃபினேஷன் அப்படியே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ நான் எடுக்கும்போதே வந்துட்டு நீங்களும் இன்டெலிஜேல வந்துட்டு பேரலலா இப்போ என் ஸ்க்ரீன் வந்து ஒரு கட் பண்ணிட்டு பேரலலா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கோங்க. ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சின்ஸ் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக மறக்காமல் இருக்கும். இப்போ இன்னைக்கு விட்டுட்டு நீங்கள் 2 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஃபைட்டிங் ஃபார் டெவாப்ஸ் இன்டர்வியூ அப்படின்னா வந்துட்டு இது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கீ. நான் அதுக்கு முன்னாடி நடத்துனது எல்லாமே ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. படிச்சுட்டு பைத்தான் பேஸ்ட் வரும்போது அதே மாதிரி இது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸை வந்து உங்களை பண்ண சொன்னாலுமே உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட முடியும். அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களால் ஃபார்ம் கூட இதில் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி சின்ஸ் ஐ டோல்ட் இட்ஸ் அ டெவாப்ஸ் பைத்தான், ஒன் ஆஃப் மை டெவலப்பர் அட்வைஸ்டு மீ டு டேக் ஊப்ஸ் கான்செப்ட் இன் திஸ். ஐ வில் ட்ரை தட். ஓகேவா? ஸோ ஊப்ஸும் நான் இதில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஊப்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா நீங்களே வந்து யூ வில் கிரியேட் யுவர் ஓன் மாடியூல் அண்ட் பேக்கேஜ். ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ் படிக்கிறது தான் அது. பட் லைக் ஐம் பிளானிங் டு ட்ரை தட் ஹியர். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்களே வந்துட்டு ஒரு டெவலப்பர் மாதிரி கூட யூ கேன் திங்க். ஓகேவா? ஸோ ஐ வில் ட்ரை தட் லேட்டர். பட் இதை வச்சு மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூ சமாளிச்சிடலாம். ஏன்னா குபர்னெட்டிஸ், டாக்கர், கிளவுடில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இது வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கனாலே வந்து டெஃபினட்டாக எடுத்துப்பாங்க. உள்ளே போயுமே வந்து இந்த பேசிக்ஸ் படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை கொடுத்து டெவலப் பண்ண சொன்னால் இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. நான் கண்டிப்பாக ஊப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக என்னோட சீனியர் டெவலப்பர்ஸ் தே ஆர் இன் பைத்தான் பை கம்பெனி அண்ட் ஆல்சோ தே ஆர் இன்டு டேட்டா சயின்ஸு. ஸோ அவங்கள எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த சிலபஸை நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி டேக் ஊப்ஸ் இன் திஸ் கிளாஸ் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் திஸ் பைத்தான் செஷன். பட் நம்மளுக்கு ஆனால் லிட்டரலி தேவையில்லை. பட் அது இன்னுமே கொஞ்சம் டெவலப்பர் லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்து மிஷின் லேர்னிங் அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு லைப்ரரி எழுத தெரியுதுன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. வில் மூவ் ஆன் டு கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்புட்ஸை வந்துட்டு அது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு தான் வந்து ரியல் டைமில் வந்து நிறைய விஷயம் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு டிஸ்க் ஸ்பேஸ் அதிகமாகுது லினக்ஸ் ஓஎஸில் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணுவோம் 90%. இஃப் த டிஸ்க் ஸ்பேஸ் இஸ் மோர் தென் 90%, நம்மளுக்கு வந்து அலர்ட் கொடுக்க சொல்லுவோம். அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி கம்பேர் பண்ணணும்? இஃப் த டிஸ்க் ஸ்பேஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அரித்மெட்டிக் அசைன்மெண்ட்டோட இந்த கம்பேரிசன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இது வந்து இட் யூஸ் த பூலியன் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து ஒரு விஷயம் அவுட்புட் ட்ரூன்னு வருதுன்னா சென்ட் அலர்ட். அதாவது 90% மேலே ட்ரூ சென்ட் அலர்ட், இல்லைனா ஃபால்ஸ். நான் சொன்னல இந்த ரெய்னி டே ஆர் சன், இந்த மாதிரி சன்னி டேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸில் ப்ளே பண்ணோம். ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒவ்வொரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நம்ம போடலாம். ஸோ ரிலேஷனல் கேட்டாலும் இதான் ஆன்சர், கம்பேரிசன் கேட்டாலும் இதான் ஆன்சர். சில பேர் அதை மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் 2 பேரையும் போட்டேன். ஸோ போத் ஆர் சேம் மீனிங். கம்பேரும் பண்ணுது, இந்த ரிலேட்டிவிட்டியும் செக் பண்ணுது 2த்துக்கும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஏன்ற வேல்யூல வந்துட்டு நான் 6 அசைன் பண்றேன். அதே மாரி வந்து பில வந்துட்டு நான் வந்து 2 அசைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஈக்குவல் டூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ பி. ஓகேவா? ஸோ இது ஏ இஸ் ஈக்குவல் டூ பியா? இது வந்து கிடையாதுல்ல. ஸோ இது வந்து ஃபால்ஸ் குடுக்கணும். லெட்ஸ் சி. இங்க பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு ஏத்த அவுட்புட் வராது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணலாம். கம்பேரிசன்ல வந்துட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. கண்டிப்பா வந்து ஏ கிரேட்டர் தென் பி தான். அப்ப என்ன குடுக்கணும்? இட் ஷுட் கிவ் ட்ரூ. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவ கம்பேர் பண்ணி நீங்க அதுக்கேத்த மாரி வந்து நீங்க உங்களோட ரியல் டைம்ல ஸ்கிரிப்டிங்ல வந்துட்டு உங்க அவுட்புட்ஸ டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பியும் பிரிண்ட் ஏ இஸ் லெஸ் தென் பி. கிடையாது. ஃபால்ஸ் வரும். பூலியன் ஆப்பரேட்டர் வச்சு தான் அது ஃபங்ஷனு. ஓகேவா? சரி, அடுத்தது பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பி. கரெக்ட். யாருக்காச்சும் வந்து இந்த கிரேட்டர் தென், லெஸ் தென்ல வந்து கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குமா? ஏன்னா யூசுவலா சில பேர்லாம் நான் ஸ்கிரிப்டிங் எடுக்கும்போது சொல்லுவாங்க. எனக்கு வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென் குழப்பம். ஆ அந்த மாரி யாராவது இருக்கீங்களா? டக்குன்னு வந்து இது வந்து கிரேட்டரா, லெஸ் தெனான்னு தெரியாது. அந்த மாரி யாராச்சும் இருக்கீங்களா? நான் தான் தல. எனக்கு தெரியாது கிரேட்டர் தென் லெஸ் தென். சரி, ஓகே. ஸோ நான் ஈஸியா சொல்லி தரேன். இப்போ வந்துட்டு இந்த சிம்பிள் லெஸ் தென்னுக்கு வருவோம் நம்ப. ஓகேவா? லெஸ் தென்னுக்கு இந்த இந்த சிம்பிள் இருக்குல்ல, இத வந்து எல் மாரி இப்ப புரிஞ்சுக்கோங்க. இது எல் மாரி தானே இருக்கு. இந்த சிம்பிள் பார்த்தா எல் மாரி தெரியுதா? சைட்ல டில்ட் எல் மாரி இருக்குல்ல. ஆமா. லெஸ் தென்ன்னு அத மைண்ட்ல எடுத்துக்கோங்க. இப்ப ஓகே. யாருக்காச்சும் கிரேட்டர் தென், லெஸ் தென் கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா, இது எல் தான். டில்ட்ல இருக்கிறதுனால எல் எல் ஃபார் லெஸ் தென் அப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யூசுவலி பீப்பிள்ஸ் வில் ஆஸ்க் மீ தட் கிரேட்டர் லெஸ் தென் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் எடுக்கும்போது கேட்பாங்க. சூப்பர். ஓகே, ஓகே. இது சூப்பர் ஈஸியா தல. இப்போ இனிமேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதா? ம். ஓகே. அவ்வளோதான். அந்த டில்ட் எல். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கிடையாது. அது ஃபால்ஸ் வரும். ஓகே. ஸோ நம்மளோட இது வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒப்புஸ் வந்துட்டு இருக்கு. கடைசியா வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அது ஏ நாட் ஈக்குவல் டு பி தான் ட்ரூ. ஓகேவா? ஸோ கம்பேரிசன் எழுதிக்கோங்க. ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்க ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியா யூ கேன் யூ வில் நோ தட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கோட். நான் சொன்ன ஹிண்ட்டுமே வந்து சில பேர் யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நோட் இட் டவுன் கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ இந்த அவுட்புட்டையுமே வந்துட்டு நான் இங்கே குடுத்துடுறேன். இதெல்லாம் பிராக்டிகல் வந்து டாஸ்க் நான் வந்து கண்டிஷன்ஸ் போம்போது நான் கண்டிப்பா தரேன். இதுல டாஸ்க்ன்னு பெருசா எதுவும் இல்ல. என்ன மாரி நீங்க இதுல ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க நான் குடுக்குற அவுட்புட்ஸ் ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு, அந்த தியரியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாஸ்க்ன்னு வரும்போது நம்ம இதுக்கு அப்புறம் பார்க்க போற கண்டிஷன்ஸு, அப்புறம் ஐட்ரேஷன்ஸ், அந்த லூப்ஸ் கான்செப்ட்ல வரும். அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரை அண்ட் எக்செப்ட் எரர் ஹேண்ட்லிங்கு. ஸோ இதுலலாம் தான் உங்களுக்கு டாஸ்க் மாரி வரும். பட் இது வந்துட்டு இப்போதைக்கு என்ன சொல்றேனோ, அத மட்டும் நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டேன்னா சொல்லுங்க எனக்கு. நோட்டட்ன்னு போடுங்க. யாரோ ஒருத்தராச்சும் நோட்டட்ன்னு போடுங்க. யூ ஆர் ஃபாலோவிங் அண்ட் ரைட்டிங் எ டாக்குமெண்ட். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே. லாஜிக்கல் ஆப்பரேட்டர். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் தான். இந்த அண்ட், ஆர், நாட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்க அண்ட் கேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து போத் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? ஆர் கேட் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருந்தா போதும். யூசுவலி நம்ம பார்த்த கொஞ்சம் மியூட் வைங்க ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ. ஓகே. ஸோ அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அடிஷன் ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ ஆர் வந்துட்டு உங்களுக்கு வந்து எதர் ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். ஆ இது வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு குடுத்துரும். நாட் வந்து ஆப்போசிட் ஆஃப் அண்ட் ஆர். ஓகே. நீங்க டில்ட் பண்ண ஒரு அவுட்புட் வருது. ஆனா உங்க கண்டிஷனுக்கு வந்து இப்போதைக்கு அத வந்து டில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அத ஆப்போசிட்டா மாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்ல பாருங்க. ஸோ அண்ட் அண்ட் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிட் வைஸ்ல கொஞ்சம் நல்லா தேவைப்படும். திருப்பி இங்க ரிப்பீட் ஆகும். ஆ பட் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இதுல இருக்கிற லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல எப்படி அத யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்துட்டு, இப்போ நான் சும்மா வந்து ஏ வந்து நான் ட்ரூன்னு அசைன் பண்றேன். ஓகேவா? பி வந்து நான் ஃபால்ஸ் அசைன் பண்றேன். ஸோ 2மே நான் டிஃபரெண்ட் வேல்யூஸ் குடுத்துடுறேன். ஒரு வேல்யூ வந்து ட்ரூ, ஒரு வேல்யூ வந்து ஃபால்ஸ். நீ நம்பர்ஸ் கூட குடுத்து ட்ரை பண்ணலாம். நோ இஷ்யூஸ். பட் நான் ட்ரூ, ஃபால்ஸ் குடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ இதில வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸா பிரிண்ட் பண்ணும். ஏன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. ஓகேவா? சரி. இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் ஏ ஆர் பி. ஏதாவது ஒண்ணுல ட்ரூ இருந்தா போதும். இப்ப இதுல வந்து 2மே ட்ரூ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. அப்படி இல்லாததுனால ஃபால்ஸ் குடுத்துருச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்ததுன்னா, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ட்ரூ இருந்ததுனால அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அண்ட் கேட், ஆர் கேட் ஒர்க் ஆயிடுச்சு. கடைசியா வந்துட்டு இப்ப நான் இந்த ஃபால்ஸ் வந்து எனக்கு ஓகே. அ இப்ப இந்த ஃபால்ஸ் வந்து நான் வந்து அ இன்வெர்ட் பண்ண பார்க்குறேன். ட்ரூவா இன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, யூ நோ தட் த ஆன்ஸர் இஸ் கோயிங் டூ பி ஃபால்ஸ். பட் அந்த சமயத்துக்கு மட்டும் இப்ப இன்வெர்ட் பண்ணி ட்ரூவா மாத்தணும். ஓ ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஸ்கிப் பண்ண ட்ரை பண்றீங்க. ஃபால்ஸ் வந்தா ஸ்கிப் ஆகாது. சரி இப்போதைக்கு வந்து அத நான் வந்து தற்காலிகமா வந்து நான் ட்ரூன்னு மாத்திக்கிறேன். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் சொல்றேன் நானு. பட் ரியல் டைம்ல அப்டி இல்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். பிரிண்ட் அப்டின்னு குடுத்துட்டு, இந்த நாட்ட வந்து நீங்க இந்த கண்டிஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நாட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏ அண்ட் பி. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பிய தான் நான் வந்து இப்போ டார்கெட் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்ன நடக்கணும்னா, இந்த ஃபால்ஸ் டில்ட் ஆயி ஏ அண்ட் பி வந்து 2மே ட்ரூவா இருக்கணும். ஆனா என்ன ஃபால்ஸ் குடுக்கப்போது, அத வந்து என்ன பண்ண போது, திருப்பி இத வந்துட்டு ட்ரூவா மாத்தப் போகுது. ஸோ பிரிண்ட் திஸ். இங்க பாருங்க. வரப்போற ஃபால்ஸ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இதான் நாட். ஆப்வியஸா நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். ஸோ அதே தான் இப்ப ரிப்பீட் பண்றோம். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இவ்வளோ தான் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாரி பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது வரும். அண்ட் கேட், ஆர் கேட். இல்லன்னா நீங்க பைனரில ரொம்ப இன்வால்வ் ஆறீங்க. பைனரி நம்பர்ஸ்ல. ஓகேவா? அப்போலாம் வந்து கண்டிப்பா இந்த கேட்ஸ வச்சு தான் வந்துட்டு அவங்க ரிசல்ட்ட கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளுக்கு பெரும்பாலும் மோஸ்ட்லி டெவாப்ஸ்க்கு இது கொஞ்சம் கம்மி தான். அவ்வளவா தேவைப்படாது. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பில வந்துட்டு லைக் இப்ப நம்ம கேட்ஸ் தான் போணும். இப்போ அண்ட் கேட் பார்த்தீங்கன்னா வந்து 2 வேல்யூமே அதுக்கு வந்து ட்ரூவா இருந்தா தான் வந்துட்டு, அது வந்து அது ரிசல்ட்ட வந்து ட்ரூன்னு குடுக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரே நிமிஷம். நம்ம ஆன்லைன் போனீங்கன்னா, இது நம்ம சின்ன வயசுல படிச்ச கான்செப்ட் தான். அண்ட் கேட்டு, ஆர் கேட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி டேபிள்ஸ் வரும்.
ஓகே ஓகே இங்க ஓகே குட். பாருங்களேன். ஓ இந்த அண்ட் கேட் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட். கேட் கான்செப்ட் தான் அது. ஸோ 2மே ட்ரூவா இருந்தா தான் அது வந்து ட்ரூன்னு ரிசல்ட்ட குடுக்கும். நீங்க மாத்துனீங்கன்னா கூட அது வந்து ரிசல்ட் குடுக்காது. ஸோ அதான் வந்துட்டு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ சேமா இருக்கணும். அதான் இந்த அண்ட். ஆர் வந்து எனிதிங். இப்போ ஆர் கேட் வந்து பார்த்தோம்னா, இங்க இருக்கு பாருங்க. ஏதா ஒண்ணு ட்ரூவா இருந்தா கூட போதும். அது ரிசல்ட் 1ன்னு குடுத்துரும். ஏதா ஒண்ணுல வேல்யூ இருக்கணும் அதுக்கு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ஏதா ஒண்ணு ட்ரூ இருந்ததுனால அது என்ன குடுத்ததுன்னா, ட்ரூன்னு குடுத்துருச்சு. ஸோ அதான் இந்த கான்செப்ட். அதான் நான் சொன்ன பெரும்பாலும் டெவாப்ஸ்க்கு தேவைப்படாது. சரி பேசிக்ல வந்து இது தெரிஞ்சுக்கிறது ஓகே தான். நாட் வந்து ரிவர்ஸ் ஆஃப் அண்ட் ஆர் ரிவர்ஸ் ஆஃப் ஆர். ஓகே. ஸோ எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா ஜஸ்ட் நோட்டட் மட்டும் போடுங்க. இங்கேயே நான் அதோட அவுட்புட்ஸ் குடுத்துடுறேன். ஓகே. பிட்வைஸ் ஆப்பரேட்டர். இது சுத்தமா நமக்கு தேவையே கிடையாது. பட் ஆனா கொஞ்சம் ஆப்பரேட்டர்ஸ்ல இருக்கு. எனக்கு ஸ்கிப் பண்ண மனசு இல்ல. ஆ இப்ப சும்மா வந்து ஒரு நாலேட்ஜுக்கு வந்து கெயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பைனரி நம்பர்ஸ்ல வந்து ப்ளே பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, தே வில் கோ ஃபார் பிட்வைஸ் ஆப்பரேட்டர். இங்க பாருங்களேன். பிட்வைஸ் ஆப்பரேட்டர் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் ஆப்பரேஷன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பிட்ஸ் ஆஃப் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த இன்டிஜர்ஸ். ஓகேவா? ஸோ மெஷின் லாங்குவேஜ் வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ அதுல வந்து இன்டெப்த்தா போய் ஏதாச்சும் வந்துட்டு இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணணும். இல்ல வந்து அவங்க ப்ராசஸர்ஸ் ஏதாவது மாத்தணும். ஸோ அந்த மாரி தான் வந்து ரொம்ப டீப்பா போனா தான் இந்த லாங்குவேஜ் இந்த ஆப்பரேட்டர் தேவைப்படும். நம்ம டெவாப்ஸ்க்கு சுத்தமா தேவையில்ல. ஸோ இதுல வந்து அ என்னென்ன அவுட்புட்ஸ் வருதுன்றது பார்ப்போம். இது கொஞ்சம் ப்ரிட்டி இன்ட்ரஸ்டிங் நம்மளோட இந்த பைனரி நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ வந்து ரீகேப் பண்ற மாரி இருக்கும். சரி ஓகே. லெட்ஸ் சி ஹவ் இட் வொர்க்ஸ். ஸோ இதோட சிம்பிள்ஸ் வந்து இதுதான். அண்ட் ஃபார் அண்ட் கேட்டு, ஆர் வந்து பைப் சிம்பிள். எக்ஸ்ஆர் கேட் ஒண்ணு இருக்கு. எக்ஸ்ஆர் கேட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி இந்த பவர் ஆஃப் குடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து உங்க வர அம் ஆக்சுவலா நாட்டோட இது காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லலாம். டூஸ் காம்ப்ளிமெண்ட். யாருக்காச்சும் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் படிச்ச மாரி ஞாபகம் இருக்கா? சும்மா அட்லீஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்ன்னு ஏதாவது கேள்விப்பட்ட மாரி ஞாபகம் இருக்கா? எஸ் சுதர்ஷன். ஓகே. கொஞ்சம் அத ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றது வந்து உங்களோட பைனரி நம்பர்ஸ வந்து லெஃப்ட் சைடு நீங்க மூவ் பண்ணணும். 2 பிட் 3 பிட் மூவ் பண்ணணும்னா லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரைட் சைடு அந்த நம்பர்ஸ மூவ் பண்ணணும். அவங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி மூவ் பண்ணணும்னா ரைட் சைடு மூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் பெர்ஃபார்ம்ஸ். கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ. ஸோ பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ரொம்ப சின்ன நம்பர்ஸே குடுக்கலாம். பெரிய நம்பர்ஸ்லாம் குடுத்து ப்ளே பண்ண வேணாம். A = 6 அண்ட் B = 2ன்னு அசைன் பண்றேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அண்டு அந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் A இங்க வந்துட்டு நம்ப இந்த அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பர்சண்ட் சொல்லுவாங்க அத. B என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். 2 வந்திருக்கு. எப்படி? ஓகேவா? ஸோ அது அண்ட் கேட் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ நவ். இதுல கிளியர் எப்படின்னு தெரியலையே. எரேசர் இருக்கா? இல்ல அண்டும் இருக்கு. ஓகே. சரி இப்ப நம்ம என்ன குடுத்தோம்? A வந்து 6 குடுத்தோம். கரெக்ட்டா? அப்புறம் வந்து B வந்துட்டு நம்ம 2 குடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 6
இந்த டெசிமல் நம்பர் வந்து நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்றதெல்லாம் ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? நம்ம இந்த மாரி பண்ணுவோம். நம்ம வந்துட்டு 2 3s ஆர் 6 ரிசல்ட் 0னா இங்க 0. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 1s ஆர் 2 குடுப்போம். ஸோ 2 1s ஆர் 2 இங்க ரிமைண்டர் 1ன்றதுனால இங்க 1 குடுப்போம். ஞாபகம் இருக்கா அது? சின்ன வயசுல நம்ம கண்டிப்பா பண்ணியிருப்போம். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். ஸோ 1 1 0. ஓகேவா? இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம 2வ பைனரியா மாத்தணும் அப்படின்னா 2 2 1s ஆர் 2. ஸோ வந்து இங்க ஆன்சர் வந்து 0. ஸோ அப்ப நம்ம இத எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 0 முன்னாடி வந்து 0. ஏன்னா இங்க ரிசல்ட் வேற எதுவும் கிடையாது. அந்த எம்ப்டி ஸ்பேஸ நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு அண்ட் கேட் படி போனோம்னா, இங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா தான் ரிசல்ட் வரும். கரெக்ட்டா? ஸோ இங்க மட்டும் தான் 1 வரும். இதுல இங்க 0னாலும் 0 தான். இங்க 1னாலுமே 0 தான். ஏன்னா போத் ஷுட் ஹேவ் நம்பர்ஸ். அண்ட பொறுத்தவரைக்கும். அது அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்ப ரிசல்ட் என்ன வந்திருக்கு? 0 1 0. இப்ப இந்த 0 1 0 வந்து நீங்க திருப்பி வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0 இன்டூ எப்படி டெசிமல் கன்வெர்ட் பண்ணுவோம்? 2 to the power of 0 கரெக்ட்டா? 2 to the power of 0 எப்படி இருந்தாலுமே அது 1 தான். ஆனா இன்டூ 0ன்றதுனால ஆன்சர் 0. இங்க வந்து 1 இன்டூ 2 to the power of 1. அப்ப என்ன வரும்? 2 to the power of 1 வந்துட்டு 2. ஸோ 2 இன்டூ 2 1 2. 0 is 0 ஆப்வியஸ்லி. ஸோ ஆன்சர் என்ன? 2. ஸோ இந்த 2 தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. புரியுதா? ஐம் சோ சாரி. பட் ஆனா ஜஸ்ட் ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட் இன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மூவ் பண்ணுங்க. யா. எனக்கு இது சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். டெசிமல் நம்பர் கன்வெர்ட் பண்றது, பைனரி நம்பர் கன்வெர்ட் பண்றதெல்லாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஐ ஐ திங்க் இது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மென்ட் பண்ண மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் எப்படி 2வா கன்வெர்ட் ஆச்சு நோட் பண்ணிக்கோங்க. இது யாருக்காவது இது டவுட்ஸ் இருக்கா? இது எப்படி கன்வெர்ட் ஆச்சு அப்படி இப்படின்ட்டு? ஆனா ஹை லெவல் புரோகிராமிங்ஸ்ன்னு போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் பிட்வைஸ் ஆப்பரேட்டர் சொல்ல மாட்டாங்க. இந்த இதெல்லாம் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலா கூட சொல்ல தயங்குவாங்க. சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் 9th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே பழைய நினைவுகள். ஃப்ரெண்டுட்ட தான் கேட்டு கேட்டு போடுவேன். ஈஸி தான்பா. இதுல தான் நான் மார்க்கே ஸ்கோர் பண்ணுவேன். மேத்ஸ் வந்தது அப்படின்னா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சரி ஓகே. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் ஆர் கேட் பார்த்துடலாமா? யா. ஜாவால யூசுவலி யூஸ் திஸ். சரி ஓகே. ஸோ வந்து ஆரோட சிம்பிள் இதுதான். இதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து 6 வருது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதோட கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். எப்படி 6 வருது அப்படின்னா வந்துட்டு எரேசர் ஆப்ஷனே இல்லையே இதில். கிளியர் கேன்வாஸ் கொடுத்தா போயிடுமோ? இந்த ஜூம்லனா நம்மளுக்கு எரேசர் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்து இங்கே 6 வந்தது ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி A = 6 B = 2 ஓகேவா? ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து 6ஐ மாற்றுறீங்க. 2 to the power of 3 இங்கே வந்து 0 வரும். அப்புறம் 2 to the power of 2 1s are 2 இங்கே வந்துட்டு ரிமைண்டர் 1 வரும். அப்புறம் இங்கே வந்துட்டு 2 1s are 2 ரிமைண்டர் வந்துட்டு 0 வரும். அதே சேம் தான் 1 1 0 0 1 0. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எய்தர் ஒரு கண்டிஷன்ல ஒரு வேல்யூ இருந்தா அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ என்னன்னா இங்க 0 இங்க வேல்யூ ஏதாவது ஒன்றுல வேல்யூ இருந்தாலே அது வந்து கன்சிடர் பண்ணும் 1. இங்கேயுமே வந்துட்டு ஏதாவது ஒன்றுல வேல்யூ இருந்தா 1. ஸோ அண்டு மாதிரி 2 இடத்துலயும் வேல்யூ இருக்கணும்னு யோசிக்காது அது. ஸோ இதை நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க திருப்பியும் டெசிமல் நம்பரா. ஸோ 0 இன்டூ 2 to the power of 0 ஈக்குவல் டு வாட் 0. ஸோ இங்க வந்து 1 இன்டூ 2 to the power of 1 ஈக்குவல் டு வாட் 2. இங்க இது மாதிரி 1 இன்டூ 2 to the power of 2. ஸோ 2 2 to the 4 இங்க என்ன வரும் 6. ஸோ புரிஞ்சுதா ஏன் 6 வந்துச்சுன்ட்டு? இது வந்து ஆரோட ஃபங்க்ஷன்.
ஸோ நம்ம ஆர் போட்டதுனால வி காட் அன் ஆன்சர் 6. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து பைனரி நம்பர்ஸில் நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா, டெசிமலில் கொடுத்தீங்கன்னா, அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து உள்ள அதோட மெமரி லொகேஷனில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும். நான் இந்த அண்டு ஆர் எக்ஸ்ஆர் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துட்றேன் நான். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சரி, எக்ஸ்ஆர் மட்டும் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ எக்ஸ்ஆருக்கு வந்து என்ன இன்புட் வருதுன்னு பார்ப்போம், அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். எக்ஸ்ஆருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு யூ கேன் யூஸ் திஸ் கீபோர்டில் அந்த இது இருக்கு. பவர் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் திஸ். ஸோ 4 வருது. ஏன் எக்ஸ்ஆருக்கு 4 வருது? ஸோ அண்டுக்கு 2 வந்தது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆருக்கு 6 வந்தது, எக்ஸ்ஆருக்கு 4 வருது. ஸோ எக்ஸ்ஆர் கேட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து 2 வேல்யூமே வந்து சேமாக இருந்தால் 0 ஆக்கிடும். டிஃப்ரெண்ட்டா இருந்தா மட்டும் வந்துட்டு அது என்ன பண்ணும்னா, அது வேல்யூவா கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த டேபிள்ஸ பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் ஃபுல் டேபிள்ஸ் எடுக்கிறேன் நானு. அண்ட் ஆர் அண்ட் எக்ஸ்ஆர் டேபிள். ஸோ இங்க இருக்கு பாருங்களேன். இது ஓப்பன் பண்ணலாம். இங்க வந்து அண்ட் வந்து நான் சொன்ன மாரி 2மே வேல்யூ இருந்தா தான் அக்செப்ட் பண்ணுச்சு. ஆர் வந்து ஏதாவது ஒண்ணுல வேல்யூ 1 இருந்தா தான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இது வந்து கிளீனா நம்மளுக்கு அவுட்புட் வந்தது. எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து 2மே ஈக்குவலா இருந்தா 0 ஆக்கி விட்டுரும். அது இதோட ரூல். ஓகேவா? 1, 1 இருந்தா 0. ஸோ 2மே டிஃப்ரெண்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து கிவ்ஸ் அன் அவுட்புட். ஸோ இத வச்சு தான் பேஸ் பண்ணி அங்க 4 வந்தது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ நம்ம குயிக்கா முடிச்சிடலாம். ஸோ என்ன அவுட்புட் வந்தது நம்மளுக்கு? இதில நம்ம எப்படி பண்ணணும்னா, இங்க நான் 4. தனியா எழுதுறேன். 1, 1, 0, 0, 1, 0 ஆப்வியஸா தான் வரப்போகுது. ஸோ இதில வந்து நம்ம எக்ஸ்ஆர் கேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 0, 0 வந்து உங்களுக்கு வந்துட்டு இட் வில் கன்சிடர் அஸ் 0. சேமா இருந்தா 0 தான் எடுத்துக்கும் அது. இதுவும் சேமா இருந்தா 0 தான் எடுத்துக்கும். இதான் நான் சொன்ன எக்ஸ்ஆர்ல. டிஃபரெண்ட்டா இருந்தா மட்டும் தான் அது 1ன்னு கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதோட அவுட்புட் எப்படி வரும்? ஆப்வியஸா இது வந்து 0. இது வந்து லைக் 0 இன்டூ 2 டு தி பவர் ஆஃப் 0, 0 இன்டூ 2 டு தி பவர் ஆஃப் 1, அப்புறம் வந்து 1 இன்டூ 2 டு தி பவர் ஆஃப் 2. ஸோ இவங்க 2 பேரும் 0 ஆயிடுறாங்க. இங்க வந்து என்ன ஆகுது? 2 டு தி பவர் ஆஃப் 2 வந்து 4 ஆயிடுது. ஸோ த ரிசல்ட் இஸ் 4. புரியுதா? இது எக்ஸ்ஆர் கேட். சரி. நான் இப்ப என்ன பண்றேன், இதோட குட்டி, குட்டி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது திருப்பி அது மறக்கும். நான் வந்து குட்டி, குட்டி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து குடுத்துடுறேன். அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள். அதோட அவுட்புட் இங்கே டாக்குமெண்ட்லயே நான் குடுத்துடுறேன். அதோட அவுட்புட் என்ன? சிம்பிள் வந்து ஆம்பர்சாண்ட் சிம்பிள் இருக்கணும். ஓகே. இப்ப அதே மாரி வந்து 6 எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு. ஓகே. ஆர் இது வேணுமா? இந்த ஃபார்முலாஸ் வேணுமா? சரி, இதுக்கு 1 மட்டும் குடுக்குறேன். ஸோ நீங்க மத்தத ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இத மட்டும் அப்படியே நம்ம ஃபைனலா போட்டுடலாம். ஸோ ஆரோட அவுட்புட் வந்து இப்படி தான். இங்க வந்து ஏ பைப் சிம்பிள் ஆர் பி தான் இதோட. நெக்ஸ்ட் ஆர்ல வந்துட்டு நியூ எக்ஸ்ஆர்
எக்ஸ்ஆர். இது வந்துட்டு ஸோ இதுக்கு கீழே நான் இந்த கால்குலேட் பண்ணது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்றேன். ஓகே. வாட் எல்ஸ் வி ஹேவ்? இது 3 நோட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். நம்ம இப்போ காம்ப்ளிமெண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் போலாம். ஆப்பரேட்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 3 நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஹைலைட் த கீ டாபிக்ஸ் இன் டாக்குமெண்டேஷன். ஸோ இதில தானே சொல்றீங்க? நான் கண்டிப்பா ஹைலைட் பண்றேன் ஜி. சரி நோட் பண்ணிட்டுருங்க. நான் மீன்வைல் இதில எதுலாம் இம்பார்ட்டன்ட்டோ அத நான் அந்த டாபிக்ஸ் ஹைலைட் பண்ணிடுறேன். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதே மாரி டெவாப்ஸ்க்கு வந்துட்டு அசைன்மென்ட் பெருசா தேவையில்ல. கம்பேரிசன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டு. லாஜிக்கல் அந்த அளவுக்கு தேவைப்படாது. பிட் விஷன் தேவைப்படாது. நம்ம அடுத்தது போக போக நான் கண்டிப்பா ஹைலைட் பண்ணிடுறேன் நான். எதெல்லாம் டெவாப்ஸ்க்கு தேவை அப்டின்ட்டு. நீங்க அத கூட தனியா டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. வீல் மூவ் ஆன் டூ காம்ப்ளிமெண்ட். அதாவது நாட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இட் இன்வெர்ட்ஸ் ஆல் த பிட்ஸ் ஆஃப் த ஆப்பரேட்டர்ன்னு போட்டிருக்கு. வர ரிசல்ட்ட வந்து இது டோட்டலா இன்வெர்ட் பண்ணும். பட் இது வந்து அந்த டீப் சயின்ஸுக்காகவும், பிசிக்ஸ்க்காகவும் தான் யூஸ் பண்றது வந்து இத மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஸோ வில் சி ஹவ் டு கிவ் அன் இன்புட் அண்ட் ஹவ் இட் வொர்க்ஸ். இப்போ நான் வந்து A = 6ன்னு அசைன் பண்றேன். இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பைனரி நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 வேல்யூலாம் வச்சு கம்பேர் பண்ண வேணாம். இத அப்படியே நான் வந்து இன்வெர்ட் பண்றேன். பிரிண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நான் வந்து இந்த டில்டுன்னுவாங்க இந்த சிம்பிள் பேரு. TILDE இந்த டில்டு சிம்பிள் வந்து உங்களுக்கு எஸ்கேப் கீக்கு கீழ இருக்கும். ஓகேவா? இந்த டில்டு குடுத்து A குடுங்க. என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்களேன். ஏன் -7 வருது? நான் இந்த 6 வந்து நான் வந்து காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணேன்னா, அது வந்து எனக்கு -7 குடுக்குது. ஸோ இது ஏன்றத பார்க்கலாம் நம்ப. ஓகேவா? Why 6 becomes -7 here. ஸோ அதுக்கு வந்து அகைன் வி ஷுட் கோ ஹியர். லெட் மீ கிளியர் திஸ் ஒன்ஸ். ஓகே. சரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லன்னா இது லைட்டா புரியாம போயிடும். இப்ப நம்ம வந்து 6 இருக்கு. 6 வழக்கம் போல நீங்க வந்துட்டு அத வந்து பைனரியா மாத்துங்க. 6 2 3s are 6 0 2 1s are 2 பேலன்ஸ் வந்து 1. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இப்ப நம்ம இத வந்து எப்படி எழுதலாம்னா வந்து 1 1 0 காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து டோட்டலா 8 பிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ரிமைனிங் பிட்ஸ் எல்லாமே நீங்க 0ன்னு ஃபில் பண்ணுங்க. 0 0 0 0 0 8 பிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க வந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு
ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து 2's காம்ப்ளிமெண்ட்ல ஒர்க் ஆகும். முதல்ல வந்து இத 1's காம்ப்ளிமெண்ட்டா மாத்தணும். 1's காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க 1's காம்ப்ளிமெண்ட்னு எழுதுறேன். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட்னா 0னா 1ன்னு மாத்தணும். அதான் 1's காம்ப்ளிமெண்ட். 0னா 1, திருப்பி 0னா 1, 1, 1, 0னா 1, 1னா 0, திருப்பி 1னா 0, 1னா 1. ஓகேவா? இதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். ஸோ இதோட வேலை முடியல. இப்ப நம்ம வந்து இத வந்து வி நீட் டூ கன்வெர்ட் டூ 2's காம்ப்ளிமெண்ட். அதான் அந்த வந்து ரிசல்ட் வந்து 7. சரி திருப்பி எதுக்கு நான் அத 2's காம்ப்ளிமெண்ட்ட மாத்தணும் அப்டின்னா வந்துட்டு, இங்க வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ரூல் வந்து 2's காம்ப்ளிமெண்ட்டா மாத்துறது. இங்க வந்து 1ன்னா நெகட்டிவ்ன்னு வந்து இங்க டினோட் பண்ணிக்கும். இங்க 0ன்னா பாசிட்டிவ். இந்த 1ன்னு வந்ததுனால இந்த மைனஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரூல். இஃப் இன்வெர்ட்டட் வேல்யூ த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னா அது வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். திருப்பி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு ஒன் மோர் ஐட்ரேஷன் 2's காம்ப்ளிமெண்ட்ன்றதுனால, திருப்பி நீங்க வந்து ரிவர்ஸ் பண்றீங்க இத. மைனஸ் போட்டு திருப்பி என்ன பண்றீங்கன்னா, ரிவர்ஸ் பண்றீங்க. 0, 0, 0, 0, 0, 1, 1, 0. ஓகேவா? இங்க மைனஸ் வருது. ஆக்சுவலா அதான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஒரு அடிஷனல் பாயிண்ட் இதுல. இது கூட நீங்க வந்து அப்படியே விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, யூ நீட் டூ ஆட் +1 ஹியர். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபார்முலா மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 2's காம்ப்ளிமெண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் ஈஸி. அப்படி வர நம்பர வந்து நீங்க 8 நம்பர் ஃபில் பண்ணி, அப்புறம் என்ன பண்ணீங்க, 8 நம்பர் ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அத இன்வெர்ட் பண்ணிட்டீங்க. நீங்க 2ஸ்ன்னு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆ 1ன்றதுனால இங்க மைனஸ் வருது. திருப்பியும் இன்னொரு வாட்டி காம்ப்ளிமெண்ட்றதுனால மாத்துறீங்க. ஒன் மோர் டைம் 0, 0, 0, 0, 1, 1, 0 அண்ட் யூ நீட் டூ ஆட் 1. இப்போ இதோட ரிசல்ட் பாருங்களேன். ஆன்ஸர் என்ன வரும் இதுக்கு? 1 to 0 பிளஸ் பண்ணீங்கன்னா 1, 1, 1, 0, 0, 0, 0, 0. இப்ப இத வந்துட்டு நீங்க வந்து டெசிமலா மாத்துங்க. மத்த ஜீரோஸ் விட்டுருங்க. 0 இன்டு 0 0 தான். ஸோ 1 இன்டு 2 டு த பவர் ஆஃப் 0, 1 இன்டு 2 டு த பவர் ஆஃப் 1, 1 இன்டு 2 டு த பவர் ஆஃப் 2 ஈக்குவல் டு வாட்? ஸோ இது வந்துட்டு த ஆன்ஸர் வில் பி 1. எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 இஸ் 1. 2 த பவர் ஆஃப் 1 இஸ் 2. 2 த பவர் ஆஃப் 2 இஸ் 4. ஸோ த ஆன்ஸர் இஸ் 7. இங்க ஆல்ரெடி இந்த மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஸோ இப்ப தான் why it is 7 அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ல வந்துட்டு இதுதான் ஃபார்முலா. ஆ மைண்ட்லலாம் வச்சுக்க வேணாம். பட் இந்த நம்பருக்கான ரீசன் அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த காம்ப்ளிமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வேல்யூ குடுத்தாலுமே அது வந்துட்டு ஃபுல்லா ஐட்ரேட் ஆயி, அதோட ரிசல்ட்ட தான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். பெரிய வேல்யூஸ் குடுத்து நீங்க அவுட்புட் எடுக்க வேணாம். நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால சின்ன வேல்யூஸ் போட்டே நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா why result 7 is the reason. This is the reason. ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த 1s 2s எதுக்கு பண்ணீங்க மட்டும் சொல்லுங்க. அந்த 1s எதனால 2s எதனால? இது வந்து ஆக்சுவலா இந்த காம்ப்ளிமெண்ட்டே வந்து 2's காம்ப்ளிமெண்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட ரிசல்ட் வந்து 2's காம்ப்ளிமெண்ட். ஸோ வாட் இஸ் 2's காம்ப்ளிமெண்ட்ன்னு கூட நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்க. முதல்ல வந்து ஐட்ரேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்னாலே இத வந்து இன்வெர்ட் பண்றது தான். ஓகேவா? இங்க 2வது காம்ப்ளிமெண்ட் வந்ததுனால, இன்வெர்ட் பண்றதோட சேர்த்து மைனஸ் போடுறீங்க. ஏன் மைனஸ்னா, இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1ன்னா நெகட்டிவ், 0ன்னா பாசிட்டிவ். அதனால இங்க மைனஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்முலால நீங்க +1 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இது ஃபார்முலா. ஓகே, ஓகே. ஸோ புரிஞ்சுச்சு. அத வச்சு நீங்க அவுட்புட்ட கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த -1 வந்துருது. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் முடிச்சிடலாமா கையோட? இதோட இதுவும் ஃபார்முலா ஒரு டைம் தேவைப்படும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்களோ, இல்ல நீங்க உங்களோட யாருக்காச்சு பெருசா ப்ராப்பரா இதுக்கான அவுட்புட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கேயும். மேபி இத யூஸ் பண்ணிக்கோங்க. வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் காம்ப்ளிமெண்ட் டு எனி அதர் பெர்சன்ஸ். காம்ப்ளிமெண்ட். ஸோ ரிசல்ட்டும் நான் போட்டுறேன். ரிசல்ட் வந்து இதுக்கு என்ன வருதுன்னா -1 வரும். -1க்கான ரீசன் தான் நான் கீழ என்னன்னு குடுத்துருக்கேன். சரி. வந்துட்டு வாட் வி ஹேவ் இஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். ரிமைனிங் அவ்வளோதான் இதுல. அப்புறம் வந்து வி ஹேவ் ரைட் ஷிஃப்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து என்ன ஆன்ஸர் வருது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
அதாவது பிட்ஸை வந்து 2 பிட்டு முன்னாடி நவுத்த போது எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் நவுத்திக்க போகிறீங்க. அதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட். ஸோ லெட்ஸ் see how to play with this. ஸோ A ஈக்குவல் டு 4 கொடுக்குறேன். மினிமம் நம்பரே தரேன். B ஈக்குவல் டு நான் 2 கொடுக்குறேன். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லெஃப்ட் ஷிஃப்ட்டோட சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். விச் இஸ் A லெஃப்ட் ஷிஃப்ட் டு B. இதுக்கு அர்த்தம் என்னன்னா 4 வந்துட்டு எனக்கு வந்து 2 ஷிஃப்ட் பண்ணி கொடு. ஓகேவா? அது வந்து 2 ஷிஃப்ட் பண்ணி கொடு. அதோட டெசிமல் நம்பரை கொடுன்றது தான் இதோட அர்த்தம். என்ன ஷிஃப்ட் பண்ணுது, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் 16 வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்றத வந்து திருப்பி அந்த இதில் நான் ஃபார்முலாவில் காமிச்சிடுறேன். ஸோ என்ன நடந்திருக்கு, எப்படி இது நவுந்திருக்கு, எதனால் இங்கே 16 வந்திருக்குன்னு பார்ப்போம். Let me clear this again. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு we have 4 வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து 4 வந்துட்டு நான் வந்து நீங்க அந்த பிஏ பத்தி கவலைப்படக்கூடாது. 2 வச்சு தான் நீங்க 2 தான் நவுத்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ 4 தான் வந்து இங்க மெயின் பெர்சன். ஏ தான் மெயின் பெர்சன் இங்க. ஸோ 4 வச்சு மட்டும் தான் ப்ளே பண்ணணும். ஸோ 2s are 4, 0. Then 2 1s are 2, 0. ஸோ ஆன்சர் இஸ் 100. 1 00. அந்த அந்த நம்ம பிட் வைஸ் இதில் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம்ல 0 0 0 0 0. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் 2 ஷிஃப்ட் பண்ணதுனால எப்படி இது நவுந்து போகும், இந்த 100ன்றது எப்படி நவரும்னா, இங்கே வந்து 0, இங்கே வந்து 0, திருப்பியும் 0 0 100. ஸோ இங்கேருந்து 100 வந்து உங்களுக்கு வந்து இங்கே நவுந்திருக்கு. 2 பிட் நவுந்திருக்கு. அந்த பிஏ வச்சு நவுந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் வந்து 0 0 0 போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து பைனரியை மாற்றி பாருங்க. 0 × 2 power 0, 0 × 2 power 1, 0 × 2 power 2, 0 × 2 power 3, and finally 1 × 2 power 4. ஸோ இது எல்லாமே 0 ஆயிடும். இப்போ இந்த 2 to the power of 4 என்னன்னா 16. இப்போ புரியுதா ஏன் 16ன்ட்டு? ஸோ லெஃப்ட் நவுந்ததுனால அந்த பிட் நவுந்து அதோட டெசிமல் நம்பர் தான் இங்கே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபைனலாக ரைட் ஷிஃப்ட் எழுதிடலாம் அப்படியே. ரைட் ஷிஃப்ட் ஒரு ஈஸியாக எக்ஸாம்பிளே பார்த்துடலாம் குயிக்காக. நான் ரைட் ஷிஃப்ட் வந்து 6ன்னு கொடுக்குறேன். இங்கே 2ன்னு கொடுக்குறேன். இங்கே சிம்பிள் மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே. நான் ரைட்டில் மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா 6ன்னு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் வேணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். Now we'll do with the 4 itself. I need to change. Play. ஸோ ரிசல்ட் வந்து 1 வருது. ஸோ அதே மாதிரி கால்குலேஷனில் போயிட்டு என்னன்னா இங்கே வந்து 100 வந்து 2 பிட்டு நவுந்திருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் எழுதுறேன். அதே ரிசல்ட் தான், 4 அதே ரிசல்ட் தான். 0 0 0 0 0 1 00. இப்போ 2 இது ஷிஃப்ட் ஆனதுனால இந்த 2 0 வெளியே போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சும்மா கணக்கு படி வெளியே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே இந்த 1 இங்கே வந்துடும். இப்போ வந்து மற்றதெல்லாம் 0 ஆகிடும். ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இது வெளியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் இங்கே இருக்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குல்ல. இப்போ 1 × 2 power 0 = 1. இதுதான் இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ ரைட்டில் ஷிஃப்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆனது இப்போ ரைட்டில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பிட் வைஸ் ஆப்ரேட்டர். ஒவ்வொரு பிட்டில் ப்ளே பண்ணுறது. ரொம்ப டீப் பைத்தானு மிஷின் லெவல் கோடிங்லலாம் போனீங்கன்னா இது தேவைப்படும். இதில் நாலேஜ் இருக்கிறது நல்லது தான். ஸோ படிக்கிறதும் இது சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். I hope it gave some informations for you to play with bitwise and also binary and decimal ஒரு ரிமைண்டர் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் லெஃப்ட்.
ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா சின்ன ஃபார்முலா மட்டும் நான் கொடுத்துட்றேன். இதை நோட் பண்ணுங்க பிட்வைஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. அண்டு, ஆறு, எக்ஸ் ஆறு, நாட் ஆர் காம்2's காம்ப்ளிமெண்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட். ரெண்டு ஆப்ரேட்டர் தான், ஈஸி தான். அதோட நம்ம வந்து டேக் a ஷார்ட் பிரேக். நோட் பண்ணனா ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இதுவும் pretty இம்பார்ட்டன்ட். பிட்வைஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் மெம்பர்ஷிப் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் DevOps இன்ஜினியர்ஸ். ஓகே. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு ஃபைல்லையோ ஒரு லிஸ்ட்லேயோ இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். செக் அ வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆர் டசன்ட் எக்ஸிஸ்ட் வித்தின் அ சீக்வன்ஸ், ஸ்ட்ரிங் இல்லை டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ இதை தான் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இதுக்கு 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் போட்டிருப்பேன் இன் ஆர் நாட் இன். இதுதான் அது ஆப்ரேட்டர். இன் ஆப்ரேட்டர் ஆர் நாட் இன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பாருங்க இதோட அவுட்புட்டு. இது pretty important for DevOps engineers. சரி, இப்போ வந்து ஒரு லிஸ்ட் நான் கொடுக்குறேன். my underscore list equal to சும்மா வந்துட்டு 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது print 3 அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஆர்டர் இன் மை லிஸ்ட். ஸோ இது என்ன அவுட்புட் கொடுக்குன்னு பார்ப்போம். ட்ரூன்னு சொல்லுது. பூலியன் தான் இதுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ 3 வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கான்னு ஒரு ஒரு லிஸ்ட்லேயோ ஒரு ஃபைல்லையோ இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு அவுட்புட் வந்ததா? சரி, இப்போ இன்னொன்று நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் இப்போ இங்கே இல்லாத நம்பர் ஒன்று கொடுப்போம். இங்கே வந்து 7 இல்லை. ஓகேவா? நான் 7 இன் யூஸ் பண்ணி மை லிஸ்ட்டில் செக் பண்ணுங்க. 7 இதில் இருக்கான்னு பார்க்கணும். அது என்ன சொல்லணும்? ஃபால்ஸ் தான் சொல்லணும். ஃபால்ஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து இன் பார்த்தாச்சு இருக்கா இல்லையான்ட்டு. நாட் இன். ஓகேவா? நாட் இன் ஆப்போசிட் டு இன். ஓகேவா? ஸோ வந்து எது இதில் திருப்பி நாட் இன்ல என்ன இருக்குன்னா 6 நாட் இன் போட்டிங்கன்னா 6 நாட் ஸ்பேஸ் இன் தென் மை லிஸ்ட். 6 இல்லை தான். அப்போ இது ட்ரூ கொடுக்கும். ஃபால்ஸ் கொடுக்காது. இது ட்ரூன்னு தான் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா டேட்டா பிரிண்ட் பண்ணும்போதே கூட நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வந்து ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி சும்மா ஒய் கொடுங்க. ஒய் அப்படின்னு கொடுத்து இன் பைத்தான். ஒய் பைத்தானில் இருக்கா பாரு அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ட்ரூ. ஒய் வந்து பைத்தானில் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி டிஹெச் இருக்கான்னு நான் பார்க்குறேன். டிஹெச் இருக்கான்னு இருக்கு. டிஹெச் இருக்கு. ட்ரூ. சரி, இப்போ ஒன்று பண்ணலாம். டிஹெச்சுக்கு பதிலாக நான் டிஎன் கொடுக்குறேன். இது வந்து ட்ரூ கொடுக்கணுமா ஃபால்ஸ் தருமா? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஃபால்ஸ். எதனால ஃபால்ஸா இருக்கலாம்? சேர்ந்து வர அந்த மாதிரி இல்லையா? ஜாயினா இல்லை.
கரெக்ட். இப்போ இது வந்துட்டு டிஎன் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் தான் குடுக்கும். ஏன்னா இது ஜாயிண்ட்டா இல்ல. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க கேரக்டர்ன்னு செக் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்துட்டு இதுவே ஜாயிண்ட்டா வேர்ட்ஸ் வரணும். சாரி? சாரி. சென்டென்ஸா குடுத்து அதுல பர்ட்டிகுலர் வேர்ட்ஸ சர்ச் பண்ற மாரி ஆப்ஷன் வொர்க் பண்ணலாம். ஆகுமா நம்ம சஜஷன்? அதையும் செக் பண்ணலாம். இப்போ லிஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இன்னொரு தனி இது நான் ரெடி பண்றேன். சும்மா ஒன் ப்ராக்கெட் குடுத்து, நான் வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், அப்புறம் வந்து லிஸ்ட் இப்படி தான் குடுக்கணும். வேர்ட குடுக்குறோம் நம்ப. அப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டு. ஓகே. இது 2 போதும். இப்போதைக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது, பிரிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பீட்ரூட் இருக்கா செக் பண்ணுங்க. பீட்ரூட் இன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது இருக்கான்னு பாக்குதான்னு பார்க்கலாம். இருக்கு. ட்ரூ. ஓகேவா? இந்த மாரி லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க வேர்ட செக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இப்ப நான் எப்படி குடுக்குறேன்? பிரிண்ட் ஃபுல்லா குடுக்காம பீட்ன்னு குடுத்து இன் லிஸ்ட் போட்டா வொர்க் ஆகுமா? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நெனைக்கிறீங்க? ட்ரூ வருமா? ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ். ஃபால்ஸ் எதனால ஃபால்ஸ்? ஃபால்ஸ் கரெக்ட். எதனால ஃபால்ஸ்? ஏன்னா லிஸ்ட் நீங்க கரெக்டா பீட்ரூட்ன்ற வார்த்தை தானே அது தேடும். கரெக்ட். பீட்ட தேடாது. லிஸ்ட்ன்னு குடுத்துட்டா இது வந்து ஜாயிண்ட் எல்லாம் பார்க்காது. ஓகேவா? ஸோ இது லிஸ்ட்ல வரும்போது இந்த இண்டெக்ஸ தான் அது பார்க்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பை யூசிங் மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் யூ கேன் சர்ச் integers or text like this. ஸோ இந்த 2 நாள் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்லாமே வந்து ரியல் டைம் கான்செப்ட்ஸ் போக ஆரம்பிச்சுருவோம். ஸோ அதில வந்து இது எல்லாமே இப்போ நீங்க இந்த ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டு ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வீக் சொல்லி தரத வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, ஈஸியாவே நீங்க வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிக்கலாம். ஸ்கிரிப்ட்ன்றது மித்து கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளோவ கரெக்ட்டா லிசன் பண்ணி கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே திங்ஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். இந்த பேசிக்ஸ் மட்டும் இந்த 5 நாள் வந்து எப்படியாச்சு ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அந்த அவுட்புட்ட வந்து உங்களுக்கு நான் சாட்லயும் போட்டுடுறேன். Someone is copying in Notepad or something. And I'll give the output here. Okay. So finally we have identity operators. Identity operators வந்து completely plays with your memory location. ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூவ ஒரு மெமரியில ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த மெமரி லொகேஷன் சேமா இல்லையா? அப்படின்றத வந்து சொல்றது தான் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். ஐடென்டிஃபையிங் யுவர் மெமரி லொகேஷன். ஓகேவா? ஸோ இதில வந்து இஸ் ஆர் இஸ் நாட் இது 2 தான் நம்ம யூஸ் பண்றோம். அவுட்புட் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இதான் கடைசி ஆப்பரேட்டர் கொஞ்சம் கவனிங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில ஒரு லிஸ்ட் குடுக்குறேன். லிஸ்ட் வந்துட்டு 1, 2, 3. அதே மாரி வந்து ஒய் ஈக்குவல் டூ அதே சேம் தான் நான் தரேன். 1, 2, 3. ஸோ 2த்துலயுமே வந்து ஒரே இன்புட். ஒரே லிஸ்ட்ட தான் வந்து நான் 2த்துலயும் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணா 2மே ஒரே மெமரி லொகேஷன்ல இருக்கா? அப்படின்னு நான் கேட்கிறேன். அது என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ். 2ஓட மெமரி லொகேஷன் 1 கிடையாதுன்னு சொல்லுது. அது எப்படி 1 கிடையாதுன்னு சொல்ற? 2மே ஒரே இன்புட் தானே? அப்படின்னா லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் லிஸ்ட்டோட ரூல் என்னன்னா, சேம் மெமரி லொகேஷன்ல அது ஸ்டோர் பண்ணாது. இப்போ நீங்க அந்த மெமரி லொகேஷன் பார்க்கணும்னா, யூ கேன் கிவ் அ கமாண்ட் பிரிண்ட் ஆஃப் ஐடி தான் அது மெமரி லொகேஷன் பார்க்கறதுக்கு. மெமரி லொகேஷன்னா வேர் இட் இஸ் ஸ்டோரிங் த வேல்யூ. அந்த மெமரி லொகேஷன் தான் நான் சொல்றேன். ஐடி எக்ஸ். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஒய்ய நம்ம பார்க்கணும்ல. ஐடி ஆஃப் ஒய் போட்டுக்கோங்க. இப்போ இத பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ 2ஓட மெமரி லொகேஷன் வேற வேற இருக்கா?
ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் இந்த மெமரி லொகேஷன் மாறிட்டே இருக்கும். 2மே சேமாவே வராது. ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு இன்னொன்னு போட்டு பார்க்கலாம். பிரிண்ட் இஸ் நாட் எக்ஸ் இஸ் நாட் ஒய். கரெக்ட். எக்ஸ் இஸ் நாட் ஒய் தான். அது வந்து நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட்ட குடுத்துரும். ட்ரூன்னு குடுத்துரும். ட்ரூன்னு குடுத்துரும். அவ்வளோதான். ஆப்போசிட் ஆஃப் இஸ் நாட். ஓகேவா? சரி. இப்போ வந்து மெமரி லொகேஷன் பத்தி பார்த்துட்டு பியூர் அண்ட் பியூர் இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் வந்து மெமரி லொகேஷன்ல தான் ப்ளே பண்ண போது சேம் மெமரி லொகேஷன்லன்னு கண்டுபிடிச்சாச்சு நீங்க. இது இது எதுக்கு தேவைன்னா வந்து நீங்க வந்து மெமரி லொகேஷன்ஸ் நெறைய யுட்டிலைஸ் ஆயிட்டே இருந்தா ப்ரோகிராமோட எக்ஸிகியூஷன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஓகே. நெறைய மெமரி லொகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பா ப்ரோகிராம் வந்து ஸ்லோ ஆகும். இந்த மாரி ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணி யூ கேன் உங்க கோட வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது டெவலப்பர்ஸ் லெவல்ல இத மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சரி. இப்போ நான் வந்து லிஸ்ட்ல குடுக்காம நான் இங்க நான் ஒண்ணு பண்றேன் பாருங்க. டைரக்ட்டா வந்து வேரியபிள்ல குடுத்துடுறேன். லிஸ்ட்டா இல்லாம டைரக்ட்டா வேல்யூ அசைன் பண்றேன். A = 6 B = அதே மாரி 6 ஒரே வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அதே மாரி பிரிண்ட் ஆஃப் A இஸ் B அப்படின்னு நான் கேட்கிறேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன சொல்லும்? A இஸ் Bன்றது வந்து நம்மளுக்கு ட்ரூ வரும் ஆக்சுவலா. இங்க பாருங்க. என்னடா அது லிஸ்ட்லயும் அதே தான் குடுத்தோம். ஆனா ஃபால்ஸ் இருந்துச்சு. இந்த மாரி நீங்க அசைன் பண்ணும்போது இந்த மாரி சிங்கிள் இது அசைன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு மெமரிய வேஸ்ட் பண்ணாம ஒரே மெமரி லொகேஷன் எடுத்துக்கும். இப்ப பாருங்களேன். பிரிண்ட் ஆஃப் ஐடி A அண்ட் பிரிண்ட் ஆஃப் ஐடி B. 2மே ஒரே லொகேஷன் தான் இருக்கும். இது லிஸ்ட்டுக்கும் நீங்க நார்மலா வேரியபிள் அசைன் பண்றதுக்கு தான் டிஃபரன்ஸ். ஸோ எல்லாமே ஒண்ணும் கிடையாது. லிஸ்ட்னா கண்டிப்பா லிஸ்ட் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மெமரி லொகேஷன் ஒண்ணா வைக்காது. ஆனா இதை நீங்க சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். திருப்பியும் நீங்க வந்து வேற ஏதாவது வேல்யூ மாத்தும்போது அது 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 அடுத்த கேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இஸ் ஆர் நாட் இஸ் விச் டீல்ஸ் வித் யுவர் மெமரி லொகேஷன். சரி. இப்போ நம்ம டப்பிள்ஸ் ட்ரை பண்ணலாமா? இதே அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு டப்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ், ஏபி, சிடி யூஸ் பண்ணலாம். டப்பிளா மாத்துங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய் மட்டும் போதும். சாரி சி, டி. ஸோ டப்பிளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க அவுட்புட்? ட்ரூ வருமா? இல்ல ஃபால்ஸ் வருமா? லிஸ்ட்டுக்கு வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஒய் வந்து மாறும்னு சொல்லிட்டு. டப்பிளுக்கு வந்து ட்ரூ வருமா? ஃபால்ஸ் வருமா? டப்பல் மாறாது தானே? ஃபால் ட்ரூவா? அது என்ன ஃபால் ட்ரூ? சரி டப்பிளோட அவுட்புட் பார்ப்போம் நம்ம. ஸோ டப்பிள் வந்து ட்ரூ தான் வரும். ஸோ ஏன்னா டப்பிள் நீங்க மாத்த மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே நுணுக்கமான விஷயங்கள். நோட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் முடிச்சோம். இதுக்கு மேல ஆப்பரேட்டர்ஸ் எதுவும் கிடையாது. இருக்கிற மொத்த ஆப்பரேட்டர்ஸையும் படிச்சாச்சு. நீங்க ஆப்பரேட்டர்ஸ்ல இத மட்டும் நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா, யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிறலாம். நீங்க இந்த அந்த லா என்னது? நம்ம அந்த லாஜிக்கல் இதெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா? கேட்ட வச்சு பண்ணது. ஓகேவா? அந்த ஆப்பரேட்டர் பிட் வைஸ் ஆப்பரேட்டர் கேட்டாலுமே வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கூட நான் எழுதி காட்டுறேன்னு கூட நீங்க எழுதி காட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த இத கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதே மாதிரி பைத்தான் சான்ஸ் கிடைச்சா தான் நான் பண்ணுவேன்லாம் கிடையாது. உங்க ப்ராஜெக்ட்லயே நீங்க குட்டி, குட்டி ஆட்டோமேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைத்தான் வந்து இட் இஸ் எவ்ரிவேர். நான் ஒரு கம்பெனி போய் அங்க பைத்தான் ஒர்க் பண்ணா தான் நான் போய் பைத்தான்ல வந்து எக்ஸெல் ஆவேன்றதுலாம் கிடையாது. ஓகேவா? உங்க ப்ராஜெக்ட்ல சம்டைம்ஸ் ஷெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க பைத்தான் கத்துக்கிறீங்களா? இத எப்படி நான் வந்து பைத்தானா மாத்துறது? ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூ ட்ரை டூ வொர்க் ஆன் இட். ஸோ வெயிட் பண்ண வேணாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. உங்க ஆஃபீஸ்லயே எங்கெங்க சில சில இடத்துல ஆட்டோமேஷன்ஸ் பண்ண சான்சஸ் இருந்ததுன்னா பண்ணலாம். இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம்னாலே வந்து உங்களுக்கு ஒரு பைத்தான் கோட பார்த்தாலே அது என்ன ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்றாங்கன்றது ஈஸியா புரிஞ்சிரும். லைக் ஹவ் வி சா திங்ஸ் இன் டெவாப்ஸ்.
இதோட அவுட்புட் இங்க நான் குடுத்துடுறேன். ஸோ இதுல வந்துட்டு டப்பிள்ஸ்க்கு ஒரு அவுட்புட் இருக்கு. வில் பி ட்ரூ. சும்மா நாங்க மென்ஷன் பண்றேன். கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு.